ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம ஒரு புதுவிதமான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இடியாப்பத்தை வச்சு. யூஸ்வலாக இடியாப்பத்தை நம்ம பாயா, வெஜ் பாயா, ஆட்டுக்கால் பாயா, குருமா, தேங்காய் பால் இதோடலாம் சாப்பிட்ருக்கோம். ஈவன் சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்ருக்கோம். சிக்கன் பக்கோடாவை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது ஒரு புது வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு. மசாலா இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2-3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு இதெல்லாம் தாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் இடியாப்பத்தை பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோன்னா போதுமானது. இது கொஞ்சம் கோல்டன் கலராக மாறும்போது கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரணும். நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி. இந்த மாதிரி க்யூபாக தெரியவே கூடாது. ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற மசாலாவை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10-15 இடியாப்பம் எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாம் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி மசாலா சுருண்டுச்சு. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்க இடியாப்பத்தை இதோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது சேமியா உப்புமா மாதிரியும் இருக்காது, நம்மளோட இடியாப்பம் மாதிரியும் இருக்காது. சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா இந்த மசாலாவும் இடியாப்பமும் கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண முடிச்சிட்டோன்னா நம்மளோட டிஷ் ரெடி. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டில் சுட சுட சூப்பராக இருக்குது.